வணக்கம் தமிழ் TechZone. இன்றைக்கி பைத்தானில் லிஸ்ட்டை பற்றி பார்ப்போம். பைத்தான் லிஸ்ட்டை பற்றி பார்ப்போம். லிஸ்ட்டு என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் தான் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் தான் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. லிஸ்ட்டை வந்து சப்போஸ் நேம்ஸ் நிறைய இருக்குன்னா அதை நேம்ஸ் லிஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏஜ் இருந்தால் அது ஒரு ஏஜ் லிஸ்ட் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து நேம்ஸ் லிஸ்ட்டு ஒன்று சொல்கிறேன். நேம்ஸ் NAMES இதுதான் லிஸ்ட்டு நேம். இதுக்கு வந்து எப்படின்னா ஈக்குவல் டு தென் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ், இதுதான் வந்து அதோட ஸ்ட்ரக்சர். இப்போது நான் வந்து என்டர் கொடுக்குறேன். இது வந்து வேலிட் தான், என்ன எரர் காட்டலை, அதனால் இது வேலிடு. இதுக்குள்ளே தான் கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். இப்போது இந்த லிஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ வேல்யூனாலும் ஆட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டென்ஸ் ஆர் ஹண்ட்ரட்ஸ் வேல்யூஸ் வந்து ஆர் மேபி மோர் யூ கேன் ஆட் யுவர் லிஸ்ட். இப்போ இந்த லிஸ்ட்டை பொறுத்த மட்டும் நான் வந்து நேம்ஸ் ஈக்குவல் டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் மீன்ஸ் இட் இஸ் எ பிளாங்க் லிஸ்ட். இப்போ ப்ரெஸ் என்டர் கொடுத்தாச்சு, அது வந்து இனிஷியலாக அதாவது வேலிடு. நான் இப்போ நேம்ஸை வந்து கால் பண்ணுறது எப்படின்னா NAMES. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, அது லிஸ்ட்டில் என்னது, இட் இஸ் எ எம்டி லிஸ்ட். பிகாஸ் இல்லை என்னது ஐ ஹாவ் நாட் ப்ரொவைடட் எனி, அதாவது நான் எந்த லிஸ்ட்டுமே இதில் ப்ரொவைட் பண்ணலை, அதனால் அது பிளாங்காக காட்டுது. ஸோ இட்ஸ் டோட்டலி வேலிட் தான், ஆனால் எம்டி லிஸ்ட். புரிஞ்சுதா? நான் இப்போ என்னென்னா நான் இனிஷியலைஸ் பண்ண போகிறேன், சம் வேல்யூஸை அதில் கொடுக்க போகிறேன். எப்படி கொடுக்கலாம்னா நேம்ஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணணும், ஓப்பன் ப்ராக்கெட் ஸ்கொயர் ப்ராக்கெட் டபுள் கோட்ஸுக்குள்ளால் நேமை கொடுக்கணும். இப்போது நான் கொடுக்குறேன் கமா தென் ஓப்பன் கமா இதை இப்போ க்ளோஸ் பண்ணுறேன். 4 வேல்யூ கொடுத்துருக்கேன். நோ when I press enter இது வந்து வேலிட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா இப்போ நேம்ஸை நான் கால் பண்ணுறேன். இப்போ என்ன வருது, 4 வேல்யூஸ் வருது. இதுதான் வந்து என்னது லிஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணுற மெத்தடு. இது வந்து என்னது, இதை தான் லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம், நேம்ஸ் லிஸ்ட்டுன்னு சொல்லலாம். இன்னொரு லிஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம், ஏஜ்னு க்ரியேட் பண்ணுவோம், ஏஜ். சரியா? இப்போ இதுக்குள்ளே நம்ம என்ன கொடுக்கலான்னா ஏஜ் அதோட வேல்யூஸ் கொடுப்போம். நம்ம டபுள் கோர்ஸுக்குள்ளே கொடுத்தா என்னென்னு நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். டபுள் கோர்ஸுக்குள்ளே கொடுக்குறது வந்து ஸ்ட்ரிங் வேல்யூ. இப்போ ஏஜ் வந்து என்னது இன்டீஜர் வேல்யூ. நம்ம ஜஸ்ட் சும்மா டைப் பண்ணாலே போதும், அது வேலிடாக இல்லையான்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு 4 வேல்யூ கொடுத்துருக்கேன், என்டர் கொடுத்தாச்சு, க்ளோஸ் ப்ராக்கெட் வேலிடு. வேலிடுனா எரர் காட்டாது. புரிஞ்சுதா? இப்போ ஏஜை நான் கால் பண்ணுறேன், அதோட லிஸ்ட் வேல்யூ காணிச்சுதா, ஏஜோட லிஸ்ட் வேல்யூ. இப்போது இதில் வந்து என்னென்னா முக்கியமான ஒரு டேர்ம்ஸ் என்னென்னா இண்டெக்ஸ். இப்போ வந்து இண்டெக்ஸை பற்றி பார்ப்போம். இண்டெக்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, which is indicates the position of the values. இதோட பொசிஷனுங்கிறது வந்து இதுதான். இந்த நேம் கவிங்கிற நேம் வந்து எந்த பொசிஷனில் இருக்கிறதுங்கிறத இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? இப்போ இந்த இந்த இண்டெக்ஸ் ஆஃப் கவி வந்து என்னது இருக்கும், அது இது இண்டெக்ஸ் வந்து 0, இது 0, ஸ்டார்ட் ஃப்ரம் 0 1 2 3. புரிஞ்சுதா? இப்போ பாருங்கள், இப்போது நான் வந்து நேம் அதாவது எப்படி கொடுக்கணும், நேம்ஸ் தானே, அதோட வேல்யூ 0ன்னு கொடுக்குறேன். என்ன நடக்குன்னு பாருங்கள், கவின்னு பிரிண்ட் ஆகிட்டா. நேம்ஸ் 3ன்னு கொடுக்குறேன், என்ன வரும், டெக்ஸான் வருதா? ஏன்னா 0 ஸ்டார்ட் ஃப்ரம் 0 1 2 and 3. புரிஞ்சுதா? இதுதான் இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம். இதில் வெரி இன்ட்ரெஸ்டிங் திங் என்னென்னா பைத்தானில் வந்து 2 விதமான இண்டெக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபார்வேர்டு இண்டெக்ஸ், இன்னொன்று பேக்வேர்டு இண்டெக்ஸ். ஃபார்வேர்டு இண்டெக்ஸ்னால் இப்போ பார்த்தோம்ல, இதுதான் ஃபார்வேர்டு இண்டெக்ஸ். இது வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் 0 1
2 and 3. இது ஃபார்வேர்டு இண்டெக்ஸ், அதாவது ஃபார்வேர்டில் போகும். ரிவர்ஸ் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது, பேக்வேர்டு இண்டெக்ஸ். ரிவர்ஸ் இண்டெக்ஸ்னு சொல்லலாம், இல்லைனா பேக்வேர்டு இண்டெக்ஸ் சொல்லுவாங்க. இப்படி வரும் டெக்ஸான், தமிழ், நவ்யா, கவி. அது வந்து என்னது பேக்வேர்டு இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் -1, -2, -3, -4, -5 அண்ட் ஸோ ஆன், அப்படி போயிட்டே இருக்கும். இது ஏன் -1லேருந்து ஸ்டார்ட் ஆகுன்னா, -0 வந்து வேல்யூ கிடையாது. -0ங்கிறது வேல்யூ வந்து என்னது 0 தான். அதனால் -0ங்கிறதே கிடையாது. அதனால் இது ஸ்டார்ட் ஃப்ரம் -1. புரிஞ்சுதா? இப்போ இதில் வந்து நாம் இப்போ வந்து நேம்ஸ் -1 கொடுக்குறேன். என்ன வரும் பாருங்கள், டெக்ஸான் வருது, ஏன்னா -1. இப்போ -3 கொடுத்து பார்ப்போம் என்ன வருதுன்னு பார்ப்போம். -3 கொடுத்து பார்ப்போம். நவ்யா வருதா? எப்படி வருதுன்னா அது -1, -2, -3. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த பார்த்தீங்கன்னா, ஒரு நேம் லிஸ்ட்டில் இன்னொரு நேம் லிஸ்ட்டை எப்படி நம்ம ஆட் பண்ணுறலாங்கிறது தான். சரியா? இப்போது என்னுடைய நேம் லிஸ்ட் வந்து NAME நேம்ஸ். இதுதான் வந்து என்னது என்னோட வேரியபிள். இதில் வந்து ஒரு நேமை வந்து ஆட் பண்ணணும், அப்பண்ட் பண்ணணும். ஆடுக்கும் அப்பண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆடுங்கிறது நேமை ஜஸ்ட் ஆட் பண்ணுறது. அப்பண்ட் பண்ணுறது வந்து ஒரு டேட்டாவை வந்து எண்டில் தான் அப்பண்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த டேட்டா பேஸில் லாஸ்ட் ரெக்கார்டில் போயிட்டு ஆட் ஆகிட்டே இருக்கும். அதான் அப்பண்டுன்னு சொல்லுவது. பட் மீனிங் ரெண்டும் சேம் தான். APPEND அப்பண்ட். இப்போ ஒரு புதுசாக ஒரு இது வந்து என்னது ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஸ்ட்ரிங் வேல்யூனா ஸ்ட்ரிங் ஆட் பண்ணிடலாம். டபுள் கோர்ஸ்னால் ஸ்ட்ரிங் வேல்யூ. இப்போ ஒரு நேம் மார்க்குன்னு கொடுக்குறேன், MARK மார்க்குன்னு கொடுக்குறேன். இப்போ என்டர் கொடுத்துட்டு நேம்ஸ் கால் பண்ணியாச்சுன்னா மார்க்குங்கிறது ஆட் ஆகிருக்கு. பார்த்தீங்களா? ஏற்கனவே டெக்ஸான் தான் இருந்து அது கூடால அப்பண்ட் ஆகிருக்கு. எங்கே ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஆகிருக்கு. அதான் அப்பண்டுன்னு சொல்கிறது. சரியா? இதே மாதிரி எவ்வளோ நேம்னாலும் நீங்கள் அப்பண்ட் பண்ணிக்கலாம். யூ கேன் அப்பண்ட் மல்டிபிள் நேம்ஸ் ஆல்சோ. append சாரி, எரர் வருது. எரர் ஒன்றுனா தான் ஆட் பண்ண முடியும் இன்றைக்கி. பார்த்துட்டு ஒன்று ஆர்குமெண்ட்டு தான் எடுக்குது. இது வேலிடு. ஒன்று ஆர்குமெண்ட் தான் எடுக்கும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த லிஸ்ட்டுக்குள்ளால இன்னொரு லிஸ்ட்டை எப்படி ஆட் பண்ணலாம் அவங்க தான். ஒரு லிஸ்ட்டை ஐ வாண்ட் டு ஆட் லிஸ்ட் இன் யுவர் லிஸ்ட். இப்போ எத்தனை லிஸ்ட் இருக்குன்னா, நேம்ஸுங்கிறது ஒரு லிஸ்ட் இருக்குது, ஏஜுங்கிற ஒரு லிஸ்ட் இருக்குது. 2 லிஸ்ட்டு இருக்குது. இப்போ நான் நேம்ஸுக்குள்ளாடி ஏஜ் ஆட் பண்ண போகிறேன். அதோட கமெண்ட் என்னென்னா நேம்ஸ் டாட் எக்ஸ்டெண்ட். இது வந்து ஒரு பில்டின் ஃபங்க்ஷன். எக்ஸ்டெண்டுங்கிறது ஒரு பில்டின் ஃபங்க்ஷன். அப்பண்டுங்கிறது ஒரு பில்டின் ஃபங்க்ஷன். இப்போ இதுக்குள்ளால ஏஜாக நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்டர் கொடுத்தா என்ன நடக்கும் பார்ப்போம். இது வந்து வேலிடு, என்ன எரர் காட்டல. இப்போ நான் வந்து நேம்ஸை கால் பண்ணி பார்க்குறேன், என்ன நடக்குன்னு பாருங்கள். இந்த இது வரைக்கும் என்னது நேம்ஸு, இது வரைக்கும் நேம்ஸு. இது அவ்வளோ என்னது ஏஜ். பார்த்தீங்களா? ஏஜ் நேம்ஸில் வந்து ஏஜ் ஆட் ஆகிருக்கு. அதான் என்னது எக்ஸ்டெண்ட்னு சொல்கிறது. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் என்னென்னா, மற்ற லாங்குவேஜில் இல்லாத ஒரு விஷயம் என்னென்னா, டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் வந்து ஒரே லிஸ்ட்டுக்குள்ளே ஆட் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் வேல்யூஸ் இதெல்லாம். இது பார்த்திங்கன்னா இன்டீஜர் வேல்யூ. பார்த்திங்களா? இது ஒரு டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ். அதாவது இது ஸ்ட்ரிங்கு ஆட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி இது வந்து இன்டீஜர் வேல்யூ ஆட் பண்ணிக்கலாம், ஃப்ளோட்டிங் வேல்யூ ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் இதோட
வெரி இன்ட்ரெஸ்டிங் டேட்டா டைப்ஸ். சரியா? இப்போ இதே மாதிரி நேம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணவும் செய்யலாம். இப்போ எனக்கு வந்து இந்த இஎன்ஜியை ரிமூவ் பண்ணணும்னு வைங்களா, என்ன பண்ணலான்னா நேம்ஸ் கொடுத்துட்டு நேம்ஸ் டாட் என்ன கமெண்ட்னா ரிமூவ் எஸ் ரிமூவ் ஆர்இ என்ன இருக்குது பார்த்தீங்களா, எம்ஓவி ரிமூவ். இது எல்லாமே பில்டின் ஃபங்க்ஷன் தான் பார்த்தீங்களா, இதில் காட்டுறது அவ்வளோவே பில்டின் ஃபங்க்ஷன் தான். ஸோ இப்போ வந்து இஎன்ஜி எப்படி கொடுக்கணும், டபுள் கோட்ஸுக்குள்ளே கொடுக்கணும். இஎன்ஜி கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. இப்போ நேம்ஸை கால்ஸ் பண்ணி பாருங்கள், என்னது இஎன்ஜி ஹேஸ் கான் போயிடுச்சு. இப்போ பிரிண்ட் நேம் கொடுத்து பார்க்குறேன். பிஆர்ஐஎன்டி பிரிண்ட் நேம்ஸ் கொடுத்தாச்சுன்னா என்ன நடக்குன்னு பாருங்கள். எல்லாமே லிஸ்ட்டு ஃபுல்லாகவே பிரிண்ட் வந்துடும். சரியா? இதே நீங்கள் மல்டிபிளாகவும் பண்ணிக்கலாம். பிஆர்ஐஎன்டி நேம்ஸ் கமா ஏஜ். இப்போ பாருங்கள் 2 லிஸ்ட்டு பிரிண்ட் ஆகுதா. இது வந்து இது வரைக்கும் என்னது நேம். இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க, நேம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணது. இது தனியாக ஏஜ் தனியாகவே இருக்குது. புரிஞ்சுதா? நம்ம நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து லெங்க்த்து பார்ப்போம். லெங்க்த்து எல்இங்கிற ஒரு பில்டின் ஃபங்க்ஷன். நேம்ஸ் கொடுத்து பார்ப்போம், எவ்வளோ 9ன்னு காட்டுது. சரியா? அதே மாதிரி இப்போ மேக்ஸிமம் மினிமம் வேல்யூஸ் இருக்குது, கண்டுபிடிக்கலாம். எம்ஏஎக்ஸ் மேக்ஸிமம் நேம்ஸ் எரர் காட்டுச்சு. ஏன் எரர் காட்டுதுன்னா, இந்த நேம்ஸுங்கிற இதில் வந்து 2 டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்ட்ரிங்கும் இன்னொன்று இன்டிஜரும் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. அதனால தான் இது வந்து என்னது, இட் வில் கிவ் எரர். இட் இஸ் மிக்ஸ்டு டேட்டா டைப்ஸ். இப்போ அதே மாதிரி இப்போ இதை எம்ஏஎக்ஸு ஏஜ் கொடுத்து பார்ப்போம். அது வந்து ஒரு சிங்கிள் ஒரே தான், இன்டிஜர் தான். 89 காட்டுது பாருங்கள். அதில் வந்து மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 45, 78, 89 தான் மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ அதை காட்டுது. புரிஞ்சுதா? இப்போ ஓரளவு உங்களுக்கு லிஸ்ட்டை பற்றி ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.